ஹாய் ஹலோ எல்லாருமே எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேசிங் ராஜா பார்ட் 2 அந்த படத்தோட ரிவ்யூ அண்ட் ரேட்டிங்கை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, கதையே இல்லாமல் ஒரு கதை எடுத்து வச்சா அதுதான் இந்த படம். சரி, இருந்தாலும் அந்த கதையை நான் சொல்கிறேன். அந்த கதை ஓப்பன் பண்ண உடனே நம்ம விமல் சார், இன்னொரு ஹீரோ, டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் வேறு இது. ஸோ 2 ஹீரோ இருக்காங்க. ஒரு ஹீரோ ரவுடியாக இருப்பார், இன்னொரு ஹீரோ போலீஸாக இருப்பார். அவர் என்ன பண்ணுறாருன்னா ரவுடிக்கு ஹெல்ப் பண்ணின்னு இருப்பார். அப்போ நடுவில் ஒரு மினிஸ்டர் பையனுக்கும் இவங்களுக்கும் பஞ்சாயத்து வந்துடுது. அதனால் அவர் கொன்னுடுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவரை போட்டு தள்ளிடுறாங்க அந்த பையனை. அப்போது நம்ம ஒரு ஹீரோயின் வராங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பையனை காப்பாற்றலாம் அப்படின்னு வராங்க. பட் அந்த ஹீரோ செகண்ட் ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த மினிஸ்டர் பையனை முடிச்சு விட்றாரு. அதுக்கப்புறமா முடிச்சு விட்டதுக்கப்புறம் மினிஸ்டர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கட்சியை விட்டு தூக்குறேன், அவனை எதாவது பண்ணலாம் அப்படின்னா அப்படி இப்படின்னு பில்டப் கொடுக்குறாங்க. அப்படின்னால என்ன பண்ணுறாரு, அவரை கட்சியை விட்டு தூக்கலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. அதனால அந்த மினிஸ்டர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களை பற்றின ரகசியம்லாம் நான் வச்சுருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாக்கரில் வச்சுருப்பாரு. அதை எடுக்கலான்னு போவார். பட் அங்கே லாக்கரே இருக்காது, லாக்கரே தூக்கிடுவானுங்க. அப்போது விமல் சாரும் அவங்க ஒரு டீமாக சேர்ந்துக்கிட்டு செகண்ட் ஹீரோவும் சேருவார். எல்லாருமே சேர்ந்துட்டு அந்த லாக்கரில் இருக்க எல்லாத்தையும் கண்டுபிடிப்போண்டா அப்படின்னு போகிறாங்க. அந்த மினிஸ்டர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு தான் பையனை கொன்னதே தாண்டானா அதெல்லாம் மறந்துட்டு தனக்கு பதவி தான் ஏதோ பெருசு அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக மறந்துட்டு அவங்க கூடவே சேர்ந்துக்கிட்டு அந்த பென்ட்ரைவ் அந்த ஆர்டிஸ்க்கெல்லாம் தேடிட்டு போய் ஒரு வழியாக பேரம் பேசி அந்த பஞ்சாயத்தை அமௌண்ட் கொடுத்து அந்த ஆர்டிஸ்க்கெலாம் வாங்கிட்டு வந்துடுவார். இதுதான் இந்த படத்தோட கதை. இப்படியோ போயிட்டு இது ஒரு கதைன்னு சொல்லிட்டு ஒரு படத்தை எடுத்து வச்சிட்டாங்க. எழில் சார் தேசிங் ராஜா பார்ட் 1 என்ன படம், செம்ம காமெடியாக சூப்பராக இருக்கும். பட் இந்த பார்ட் 2 அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இருக்காது. விமல் சார் ஒழுங்காக கதையை செலக்ட் பண்ணணுன்னு நான் உங்களை கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு இந்த மாதிரி மொக்க கதையெல்லாம் தேர்ந்தெடுக்காதீங்க. இந்த படம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சத்தியமாக டைம் வேஸ்ட் தான். இந்த படம் ஓடிடியில் கூட ஸ்கிப் பண்ணி சட்டு போயிடுங்க. உங்களுக்கு ஒரு வேளை பார்ட் 1 மேலே நம்பிக்கை இருந்து பார்க்குறது இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். இந்த படத்தில் காமெடியெல்லாம் பெருசாக ஒர்க்கே ஆகிருக்காது. கதையே இல்லாத ஒரு கதை தான் இந்த படம். கிளைமேக்ஸில் முடிஞ்சது எப்படா முடிச்சிங்கன்றதுக்குள்ளே அப்படியே முடிச்சிட்டானுங்க. படத்தை எப்படி முடிகிறதுன்னு தெரியாமல் முடிச்சிட்டாங்க. பார்க்க போன நம்மளையும் சேர்த்து முடிச்சிட்டாங்க. ஓவராலாக ஒரு மொக்க படத்தை நீங்கள் ட்ரை பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். இல்லை நான் வேறு நல்ல படங்கள்லாம் பார்க்குறேன் அப்படின்னா நிறைய இருக்குது. குபேரா ஓகே தான். டிஎன்ஏ படம்லாம் சூப்பராக இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த படமும் சூப்பராக இருக்கும். தலைவன் தலைவி கூட நல்லா இருந்துச்சு, அதெல்லாம் நீங்கள் பாருங்கள். தயவு செஞ்சு இந்த மொக்க படத்தை மட்டும் ட்ரை பண்ணிடாதீங்க. ஓகே, மொக்கையாக இருந்தாலும் பரவாயில்ல பார்க்குறேன்ப்பா அப்படின்னா உங்களுக்காக இந்த படத்தை நான் ரிவ்யூ போட்டிருக்கேன். தாராளமாக போய் பாருங்கள். இந்த மொக்க படத்தை பார்த்து ஆல்ரெடி நீங்கள் மொக்க வாங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.